In like, because people are like, when people are young, it's easy to say like, oh my sweetie, my baby, my honey, but usually like as the years go by and people look And older. then she hears me singing the song, and then she turns around and she starts singing the song with me. இந்தியாவில் இங்கே ரொம்ப டெடிக்கேட்டடாகவும் இருக்கிறாங்க. நல்லா ஸ்பிரிச்சுவலாக அப்படி பார்க்கும்போது ரொம்ப டெடிக்கேட்டாக இருக்கிறாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஹால் நைட் ப்ரேயரை நான் போய் பார்த்தேன். முழு இரவு ஜெபத்தை அங்கே கலந்துக்கிட்டேன். முழு இரவு ஜெபம், ஆனால் முழு இரவு முழுவதும் தூங்குவனே, முழு இரவு முழுவதும் ஜெபிக்கிறாங்க. இங்கே மினிஸ்ட்ரிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அமெரிக்காவில் வந்து அங்கே ஜாப் பார்த்தாலும் அதில் வருமானத்தை இங்கே உள்ள சப்போர்ட் பண்ணுறாங்க, சர்ச்செல்லாம் கட்டுறாங்க. நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் உங்களுடைய இதிலெல்லாம் வந்து இங்கே இந்தியா மினிஸ்ட்ரிக்கெலாம் உங்களுடைய சப்போர்ட் இருக்குமா? நீங்கள் என்ன உங்களுடைய இது இருக்கிறதா உண்மை. வெளியில் கைகோத்தி கிடக்கிறது, இந்த ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் போடுறது எல்லாமே வந்து ரீல்ஸ் தான். 80% ரீல் தான். ஆனால் அந்த செவத்துக்குள்ள உங்களுடைய லைஃப் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னது? ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இந்தியனை தமிழரை முடிப்பீங்களா, தமிழரை முடிப்பீங்களா, இல்லை நீங்கள் ஒயிட் பீப்புளா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? My mom has always jokingly said, whoever your future husband is, I need to sit down with him first. He needs to sit with me for 3 interviews, and only when he passes all 3 interviews, I maybe will think about it. Like with him, I may be comfortable. With her, I'd pray more for him because he's gonna have a hard time with her. She will sit on his head, so I pray for him. கேட்குறேன்னு சொன்னீங்க, மாப்பிள்ளை வர்றவருக்கு என்ன இன்டர்வியூ சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்கும். நீட் டெஸ்ட் வைப்போம், இதான் கொஸ்டின் பேப்பர்னு நீங்கள் நியூஸ் பேப்பர் அடிச்சு கொடுப்பீங்களா? பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினா எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் வந்து எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 ருபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ், இந்த யூத் ஏஜ் டீனை தாண்டி வரும்போதெல்லாம் முக்கியமாக அந்த பாய் ஃப்ரெண்டு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது, ஸோ அதெல்லாம் இங்கேயே இப்போ சர்வசாதாரணம் நடந்துகிட்டு இருக்கு இங்கே. ஸோ அமெரிக்காலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? I'm going to ask you one question. Did any of the Bible characters have a boyfriend or girlfriend? No, they did not. No, and I honestly don't promote that. I don't promote getting a boyfriend or girlfriend like that. I'm going to tell you what my mom has always told me. Okay, so my name is Rebecca, right? In the Bible, there's the Rebecca in the Bible, her husband was Isaac. So she said, God will always bring your Isaac to you. But until then, you need to be able to stand on your own 2 legs. Because over there, especially in the United States, the divorce rate is 50%. So 1 in every 2 couples end up in divorce, right? And the thing is, sometimes, unfortunately, the women, they get married at a young age. They don't go to college. They don't finish, or if they're in college, they drop out of college. So they become dependent on the husband, right? So now they're living off the husband's paycheck. And so over there, the husbands take advantage of that. And so my mom told me, she was like, I never want you to be stuck in that kind of position. You need to go to college, finish your undergraduate, finish your postgraduate, get your own job,
make your own money, and then go find the husband. And then if he doesn't run away from you, then he's the real man. Because men over there are intimidated by strong women. So I think I've been always raised to be like a strong woman. எஸ். நான் முதலாவது உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சில பெண்கள் நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கு யாருக்காவது பாய் ஃப்ரெண்ட் இருக்குதா அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு முதல்ல கேட்குறேன். அதனால எங்கள் அம்மா இது சொல்லுவாங்க, யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதனால் நான் வந்து என் பேர் ரெபேக்கா, வேதாத்தாவில் நம்ம பார்க்குறோம் ரெபேக்காவுக்கு ஐசக்கு தேவன் கொடுக்குறாரு. அதே மாதிரி உன்னுடைய ஏற்ற சமயத்தில் தேவன் உனக்குன்னு ஏற்ற கணவரை தேவன் கொண்டு வந்து கொடுப்பாரு. அதுவரை நம்ம காத்திருக்கணும். அமெரிக்காவில் 50 விவாகரத்துக்கு 50%. ஒருத்தர் 2 கப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் டிவோர்ஸ் ஆகிறாங்க, ஒருத்தர் நல்லா போயிட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி தான் சூழ்நிலை போயிட்டுருக்குது. அது ஏன் அப்படின்னா சில பெண்கள் வந்து ஹஸ்பண்டுடைய வருமானத்தை நம்பி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது 2-3 குழந்தைகள் பெற்றதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, டயர்டாகி நீ என்னுடைய குடும்ப பாரத்தை நீ தாங்கிறதில்ல, என்னுடைய பேச்சக்கில் உட்காந்துட்ருக்கிறேன், நான் கொண்டு வர சாப்பாடில் சாப்பிட்டுக்கிட்டு கவுச்சில் உட்காந்துட்டு போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து மனைவிமார்களை சுட்டி காட்டுறதா நான் பார்க்குறேன், அமெரிக்காவில் அதெல்லாம் பார்க்குறேன். ஸோ அதனால் அவங்க ஹஸ்பண்டில் ஓகே பை அப்படின்ட்டு எந்த பிரயோஜனமும் முன்னால் எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. அதனால் அமெரிக்காவில் வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க, நீ உன்னுடைய கடமை உனக்கு கொடுக்க வர உன்னுடைய சொந்த காலில் நின்று நீ பழகணும். நான் என்னோட வந்து போய் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் போய் கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ தேடுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். முதல்ல நல்லா நீங்கள் படித்து நல்ல ஒரு வேலையில் இருந்துக்குங்க, நல்லா சம்பாரிச்சுக்குங்க, அப்புறம் மற்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுதான் நான் அவங்களுக்கெல்லாம் சொல்ல வருவேன். அவசரப்பட்டு போய் அது பண்ணிங்கன்னா அவன் ரொம்ப பிரச்சனைக்குள்ள நம்ம பார்க்க வேண்டியது. யூஎஸ்ல வந்து ஒரு டாக்டருக்கு படிக்கிறீங்க. ஸோ லைஃப் அவங்க நிறைய மிராக்கிள் பார்த்துருப்பீங்க. ஜீசஸ் உங்கள் லைஃப்பில் நிறைய அற்புதங்கள். ஸோ உங்களால் மறக்க முடியாத மிராக்கிள் உங்கள் லைஃப்பில் நடந்ததுன்னு என்ன சொல்லி? Okay, I would say the university that I chose. Okay. So for like I finished my biochemistry, and I was thinking I want to do something healthcare related, but I don't know what to do about what field I want to go into, right? And like all the medical universities are very difficult to get to over there, very difficult. And in like the state that I'm from is Tennessee, and in that state there's only 2 medical colleges. The medical colleges though is far away from my house. One is in Memphis, and Memphis is not a really safe place, especially for as a woman. It's not safe to go over there. And the other one is in Johnson City. That's about 5 hours. So if I have to move over there, I'm working in a pharmacy over there. And one day, because I was training I worked as a technician over there. And so because I was really well trained, I was going to the different sites. It's a chain pharmacy. So I was like still thinking in my mind, I was like, I don't know what I'm going to do. I don't know like what field, like I'm just trusting God to show me. One day there was another person there. She was an intern. She was wearing the white coat on it. And I saw that and I said, what school are you going to? Like you're wearing this white coat. And she said, the school that I'm going to is Belmont University. It's in Nashville over there. Nashville is only 25 minutes from my house, so it's perfect. And I said, what studies are you going to? She said, I'm studying medicine. That's also combined with pharmacy program. She was like, I'm studying this, and she was like, it's the best school. All the professors are so nice. The teachers are so nice. The dean, everybody there is so kind, so helpful, and I love that school so much. So just put an application in and see if they'll accept you, right? And so then she was there for that one day, and then she never came back to that store. She was just there for that one moment. So I went there. Like they had 20 required subjects. I only had 19 subjects. Okay. So I was like, Lord, I guess it wasn't meant to be because I only have 19 subjects and they need 20 subjects and over there. But I still I put my application in faith. And I was like, you know what, Lord, if you want me to join this university, then you make the way. I just trust you. And I go over there, and within like the next week, I get a call and they said, we want you for an interview. So please come in for the interview. அதாவது நான் காலேஜ் படித்து முடிச்சேன்னா என்ன பண்ணுறது எங்கே போகிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ நான் மெடிசின்ஸ் தான் நான் படிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால்
நான் இருந்த டென்னிசியில் மாநிலத்தில் 2 யூனிவர்சிட்டி தான் அந்த மாதிரி இருந்தது. ஒன்று வந்து மெம்பிஸ் அப்படின்னு ஒரு இடம், அப்புறம் ஜான்சன் சிட்டின்னு ஒரு இடம். ஜான்சன் சிட்டிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 hours டிரைவு. அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியே போய் அங்கே இருக்க ஹாஸ்டலில் தங்கி தான் நான் படிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி மெம்பிஸுங்கிறது அது ஒரு கேட்கக்கூடிய 3.5 மணி நேரம் அவே ஃப்ரம் மை ஃபேமிலி வேர் ஐம் லிவிங். அதனால் அதுவும் நான் வந்து அங்கே அந்த ஊரில் தான் போய் மெம்பிஸுங்கிற ஊரில் தான் போய் தங்கி நான் படிக்கணும். அங்கே வந்து அது ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஊரே இல்லது. ஆனால் டெஃபினெட்லாம் நான் அங்கே போகிறதில்ல. ஸோ அதனால் இவ்வளோ நான் கவலையோடு உட்காந்து நான் கத்தரிடத்தில் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிற போது நான் வந்து ஒரு ஃபார்மசியில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ஃபார்மசி, வழக்கமாக போகிற ஃபார்மசிக்கு போகாமல் வேறு ஒரு ஃபார்மசி இடத்துக்கு நான் போயிட்டு இருந்தேன். அந்த ஃபார்மசி இடத்துக்கு நம்ம போகிற போது அங்கே ஒரு பெண் வந்து ஒயிட் கோட்டு போட்டிருந்தது. அங்கே ஒயிட் கோட் போட்டுட்டு இருக்கும்போது அதில் வந்து பெல்மாண்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு அதில் இருந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன்னா பெல்மாண்ட் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த மெடிசன் ப்ரோக்ராம்லாம் இருக்கா நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொன்னேன். மெடிசன் ப்ரோக்ராம் இருக்குதா நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு நான் சொன்னபோது யாமா இருக்குது, இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, போன வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், இட்ஸ் டூ லேட். அப்புறம் போய் பார்த்தா டூ லேட்டுன்னு இருந்தது. அதாவது சரி அப்ளை பண்ணாலும் மேலும் அவங்க வந்து 20 வகையான ரெக்யர்மெண்ட் இருந்தது. அந்த 20 வகை ரெக்யர்மெண்ட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு 19 ரெக்யர்மெண்ட்டு தான் இருந்து, ஒரு ரெக்யர்மெண்ட்டே இல்லை. சரி இருந்தாலும் கர்த்தர் மீது விசுவாசம் வச்சு நான் அப்ளிகேஷன் போட்டேன். அப்ளிகேஷன் போட்டால் ஒரே வாரத்தில் நான் இன்டர்வியூ கூப்பிட்றோம் வான்னு சொன்னாங்க. அந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டு இல்லாத போது கூட என்னை அவங்க அந்த இன்டர்வியூவில் தேர்ந்தெடுத்து நீ சேர்ந்துக்கோ, பிற்பாடு வந்து அது ஒரு ரெக்யர்மெண்ட்டு சேர்ந்ததுக்கப்புறம் ஃபுல்ஃபில் பண்ணால் போதும்னு. இது எனக்கு ஒரு பெரிய அற்புதம். அப்புறம் மறுபடியும் எனக்கு அதுக்கு அந்த ப்ரோக்ராம் கிடச்சிருச்சுன்னா அந்த ஃபார்மசிக்கு போய் அந்த கேர்ள் பார்க்கறதுக்கு நான் போனால் அந்த கேர்ள் அந்த ஃபார்மசியில் இல்லை. அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னே தெரியல. அன்றைக்கி அது ஒரு நாள் மட்டும் நான் போனது மட்டும்தான் அந்த கேர்ள் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேர்ள் நான் பார்க்கவே இல்லை. இது அந்த வாழ்க்கையில் ஏஞ்சல் மாதிரி. இது ஒரு பெரிய ஒரு அற்புதம், கடவுளுடைய வழிநடத்தல் தான். ஆமாம். உங்க லைஃப்ல மிராக்கிள்ஸ்? Okay, so I remember it was in 10th grade. Okay. And we had like a choir. It was like a Christmas like choir program. And so they had invited some celebrity like guest singers to perform with us. So while the celebrities were going to be there, our like school choir was going with them and kind of just like singing alongside of them. And so one of the singers I was very fond of because she's actually a gospel singer that my mom used to listen to like all the time. Okay. So I really wanted to meet this gospel singer, but of course, she was really hard to reach. I know I'm supposed to be praying. I could miss my opportunity to meet this singer that I'm looking forward to, but whatever, it's fine. I'm trusting you. I'm hoping that you'll make a way. So then later, after the performance time, so we do the practice, we do the actual performance, me and my friend are just walking around. And so somehow we end up backstage. I'm standing in the hallway, and I just randomly start this is so funny. I just randomly start singing one of the songs that gospel singer wrote. Okay. And then there was this lady, she was just walking by. And then she hears me singing the song. And then she turns around and she starts singing the song with me. And I get so excited. I'm like, oh, you know the song too? And she was like, yeah, the person who wrote that song is my sister. So I had met the gospel singer's sister in the hallway. And I was like, oh my goodness. And I told like the whole story about how me and my mom always sing her songs and the thing. And I was like, I would really like to meet her. And so this lady was just like, okay, yeah, sure. At this time, I think it was like 9:30. She was like, okay, 9:30, you have to be here. And she's going to walk out and I can introduce you to her. And I was like, oh my gosh, I never left that spot. I stayed there. I was like, I'm ready to see her. And so at 9:30, she was there and I got to meet her and I got to talk to her and she was so sweet. But I was like, that is God, because this whole time I didn't get, like, there was no sign of her showing. There was no chance, but then that chance showed up. So I was really happy to see her. நான் சிறிய வயசுலேருந்து இந்த மாதிரி நான் பாடல்களை பாடி காஸ்பல் மியூசிக்கு இதெல்லாம் பாடுறதுல எனக்கு ரொம்ப விருப்பம். எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட காஸ்பல் மியூசிக்கு பாடுற ஒரு
காஸ்பல் மியூசிக் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கும் அந்த காஸ்பல் சிங்கர் இஸ் a வெரி குட் செலிபிரிட்டி இன் அமெரிக்கா, நிக்கோல் சி மில்லர் அப்படின்னு சொல்லி அந்த அந்த சிங்கர் வந்து ரொம்ப ஃபேமஸ் கிறிஸ்டின் சிங்கர். ஒரு முறை எங்கள் ஸ்கூல்ல இருந்து அந்த கொயர், மியூசிக் கொயர், இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுடைய ஸ்கூல்லேருந்து அந்த கொயரை கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட காஸ்பல் சிங்கர் அங்கே வந்திருக்கிறதா எனக்கு தெரிய வந்தது. அப்புறம் எப்படியாவது என்னை பார்த்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஐயோ எப்படியாவது அந்த காஸ்பல் சிங்கரை நான் பார்க்கணும். ஆனால் அமெரிக்காவில் அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் எல்லாம் பக்கத்துலேயே போக முடியாது, விட மாட்டாங்க, செக்யூரிட்டிலாம் டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நான் எப்படி போய் நான் பார்ப்பேன். ஆனாலும் நான் கத்திரத்தில் ரொம்ப நான் ஜாம் பண்ணிட்டு எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் அது ரொம்ப முடியாத ஒரு காரியம் தான். நான் அளவுக்கு மீறி ஆசைப்படுறேன்னு நான் நினச்சேன். அப்படி இருக்கும்போது ஒரு அந்த சமயத்தில் ஒரு இடத்துல நின்று அந்த காஸ்பல் சிங்கர் என்ன பாட்டு பாடினாங்களோ அந்த பாட்டை நானே என் மனசை தேத்திக்கிறதுக்காக அந்த காஸ்பல் சிங்கருடைய பாட்டையே நான் பாட ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். நான் தனியாக ஒரு பக்கம் நின்று பாடிட்டு இருந்தேன். அப்போ அந்த வழியாக ஒரு பெண்ணு நடந்து போச்சு. அப்போ அந்த வேகமாக போன அந்த பெண்ணு உடனே நான் பாடுறதை கேட்டு திரும்பி பார்த்துட்டு என் கூட சேர்ந்து அந்த பொண்ணு பாட ஆரம்பிச்சது. அப்படி உனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னாலும் எனக்கு கேட்டுச்சு. நான் சொன்னேன், ஓ என்ன எப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அந்த காஸ்பல் சிங்கர் எனக்கு மிக்கோல் சிம்மில் அந்த காஸ்பல் சிங்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னபோது அந்த என் கூட பாட போணுச்சு. நான் தான் அந்த நிக்கோல் சி மில்லனுடைய சிஸ்டர், நான் தான் அப்படின்னு சொல்லிச்சு. இன்னும் அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப த்ரில், ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஐயோ இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன், நீ இவ்வளோ தூரம் நல்லா பாடுறதுனால எங்கள் அக்காவை நான் கூட்டிகிட்டு வரேன், காஸ்பல் சிங்கருக்கு மிக்கோல் சி மில்லனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அந்த பொண்ணு போய் அந்த சிஸ்டர் போய் அவங்க அக்காவை கூட்டிகிட்டு வந்து அந்த செலிபிரிட்டி காஸ்பல் சிங்கரை கூட்டிகிட்டு வந்து என்னோட இருந்து நான் பாடுறதை கேட்டு அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வந்தாங்க. இது வந்து நான் என் வாழ்க்கையில் நான் நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியம். ஏன்னா யாருமே எல்லாரும் ஆசைப்படுவாங்க, நிறையா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அங்கே கூடியிருக்கிற அந்த இடத்துல அவங்கள பார்க்குறதுங்கிறது வந்து கூடாத காரியம். ஆனால் நான் ஏதோ ஓரத்தில் நின்று பாடிட்டு இருக்கிறது கர்த்தரினுடைய விருப்பத்தை கேட்டு அது நிறைவேற்றி வச்சது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். நான் ஃபோட்டோலாம் பிடிச்சேன். எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வந்தாங்க, அவங்ககிட்ட நான் காட்டுவேன், எப்படி நீங்கள் எடுத்தீங்க, பக்கத்தில் எடுக்கவே விட மாட்டாங்களே, எப்படி எடுத்துன்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னேன், சார் அதற்கு அவ்வளோதான். அது எனக்கு பெரிய ஒரு மிராக்கிள் தான் என் வாழ்க்கையில். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் இப்போ அமெரிக்காவில் வளர்ந்துட்டு வர்றீங்க, ஸோ அப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு போவீங்க இயர்லி ஒன்ஸ் இல்லையா? நீங்கள் அங்கே உள்ள பீப்புளுக்கும் ஸ்பிரிச்சுவல் ஆண்டவர் மேலே உள்ள அந்த ப்ரேயர் அதுக்கும் இங்கே உள்ள பீப்புளுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஸ்பிரிச்சுவல்? Like there's like I've seen two types of Christians over there. There are some that are like really like good Christians, like our senior pastor of the church. He's more of a stricter man. He's more strict, but he always treats his wife good. And he and the other pastor, they all treat their wives good. Whenever they go, they always walk hand in hand together. The music pastor himself like always is like calling my sweet Amy, my darling Amy, my precious Amy. And he's he's a little bit older in age too, but in like cuz people are like when people are young, it's easy to say like, oh my sweetie, my baby, my honey. But usually like as the years go by and people look older, like people be like, oh, like your face, like you don't look attractive or anything, but he always treats her like precious. But I've also seen some Christians that are just like, yeah, like I go to church on Easter, I go to church on Christmas time, and that's good enough for me over here. But over here I've seen that people are really dedicated. Like my mother told me that she went to an all-night prayer, and I was just like, all-night prayer? I'm actually asleep at all night. So it's good to see like over here. அங்கே கண்டிப்பாக பெரிய வித்தியாசம் தான் இருக்குது. அங்கே அமெரிக்காவில் 2 விதமான கிறிஸ்தவர்களை நான் பார்க்குறோம். அதாவது நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அதே சமயத்தில் ஒரு பூரான ஒரு நினச்சா கோயிலுக்கு போகிறவங்க வரவங்க இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எங்கள் சபையில் இருக்கக்கூடிய பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவர் எப்போதுமே அவர் ரொம்ப நல்ல டிசிப்ளினில் இருப்பார், சபையில் நல்லா நிர்வகிக்கக்கூடிய ஒரு மனிதர். அதே சமயத்தில் மனைவியும் ரொம்ப ஒரு நல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தக்கூடிய ஒரு பாஸ்டர். மனைவியை ரொம்ப நல்லா வச்சுக்குவார். மேலும் என்னுடைய மியூசிக் பாஸ்டர், அதாவது சிஸ்டருடைய அவங்க மியூசிக் பாஸ்டர்ஸு, அவருடைய மனைவி கூட அவங்க ஏமி, என்னுடைய ஒரு சுகர் ஏமி, அவர்
ஸ்வீட் ஏமி, ஹனி ஹேமி அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா வச்சுக்குவார். அவங்கள நல்லா வச்சு அன்போடு வழி நடத்துகிறத பார்க்கலாம். வெறும் சில யங் கப்புள்ஸ் இருக்காங்க, ரொம்ப இளமையில் அன்பு மனைவி அப்படி ரொம்ப அழகாகவும் அவங்க அதை அழகாக இருக்கிறத பார்த்துட்டு நல்லபடியாக ஹனி அப்படி இப்படின்லாம் சொல்லி ட்ரீட் பண்ணுறதை பார்க்கலாம். ஆனால் நாளடைவில் அவங்க வயசாக போகும்போது அந்த அன்பு குறையிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் மெய்யான அன்போடு கூட எங்கள் பாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அது மாதிரி நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறது பார்க்கலாம். இங்கே இந்தியாவில் இங்கே ரொம்ப டெடிக்கேட்டடாகவும் இருக்கிறாங்க, நல்லா ஸ்பிரிச்சுவலாக அப்படி பார்க்கும்போது ரொம்ப டெடிக்கேட்டாக இருக்கிறாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஹால் நைட் ப்ரேயரை நான் போய் பார்த்தேன், முழு இரவு ஜெபத்தை அங்கே கலந்துக்கிட்டேன். முழு இரவு ஜெபம், அதான் முழு இரவு முழுவதும் தூங்குவனே, முழு இரவு முழுது ஜெபித்து ஜெபிக்கிறாங்களேன்னு சொல்லி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தந்தது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி முழு இரவு ஜெபம். நிஜமாலுமே இங்கே ஒரு இரவு முழுவதும் ஜெபிக்கிறதுக்கு இத்தனை பேர் கூடியிருக்கிறாங்க பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அதனால பெரிய நல்ல ஒரு டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் மக்களை இங்கே இந்தியாவில் நான் பார்க்குறேன். Yeah, I also want to add, and they're doing it in the heat. Like, one thing about me is whenever it gets really, really hot, I get really annoyed. Heat just, it makes me some type of way. But yeah, to see them all gather together in the heat with like just one fan and that dedication, like they don't have much, but they worship God with what they have, and like their heart is just, it's very touching to see. And sometimes I'm like, okay, I need to calm down and I need to be more like that, because they are worshiping God despite all this. So how much more should I be? So yes. எனக்கு இந்த ஹீட்டு இதெல்லாம் எனக்கு அதிகமாக ஒத்துக்காது. அந்த மாதிரி அந்த ஹீட்லாம் கண்டால் எனக்கு ரொம்ப ஒரு அலர்ஜி. என்னால் தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்து அமைதியாக நான் ரொம்ப அப்படியே என்னைய கூல் டவுன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஹீட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு ஃபேனுக்கு கீழே எல்லாரும் உட்காந்து அவங்க கடவுளை ஆராதிக்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாம் ரொம்ப ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த ஹீட்டில் இருந்ததுன்னா நாமளும் இவங்கள மாதிரி அனுசரித்து பழகிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எனக்கு அதிகமாக இருக்கிறது பார்க்குறேன். மற்றபடி இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப நல்லா டெடிக்கேட்டடாக இருந்து அவங்க செய்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி உங்களுடைய பேரண்ட்ஸ் இப்போ உங்கள் அம்மா உங்களை ஃபீல்டில் கூட்டு போய் இந்தியாவில் இப்படிலாம் மக்களாக இருக்காங்க, ஸோ அப்படின்னா உங்களுக்கு காட்டுறதா எல்லாம் சொன்னாங்க. ஸோ அப்படின்னா பீப்புள் பார்க்கும்போது புவர் பீப்புளாக பார்ப்பீங்கண்ணா, ஏழை அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ உங்களுடைய Yeah, no, honestly, I see these people, how they struggle for just to have one glass of milk or one plate of food over there. Like the other day, we went to the boarding school, girls' boarding school, over here, and there was 2 pairs of sisters, and these 2 sisters only had one dinner plate, right? And the younger sister asked us, she was like, do you mind putting a little bit more rice on there? And the girl was kind of small, and so we questioned her. We were like, your body is small, you're going to eat this much rice. And this younger sister said, no, my older sister's over there waiting, I'm putting more rice for her. And then we asked her, you only have one dinner plate? And she said, yes, we only have one dinner plate, but we share our dinner on it. So when I think about these things, the problems that I have are so little, because I was just like, those aren't real problems. I appreciate the things that I have because of this. So I don't feel like awkward or embarrassed or anything. It makes me realize that God has really blessed me with good things. நான் எங்கள் அம்மா அங்கே கூட்டிகிட்டு போகும்போது நான் அதை பார்க்குறேன். நான் அதை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிட்டு பார்க்கும்போது நான் எவ்வளோ பிளஸடாக இருக்கிறேங்கிறத நான் உணர்றேன். ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன கொஞ்சமான ஒரு உணவுக்காக அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் பாடுபடுறத நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு இங்கே போர்டிங் ஹோமுக்கு நான் இங்கே வந்தபோது இங்கே 2 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு சிஸ்டரில் மூத்த பெரிய சிஸ்டர், ஒன்று சின்ன சிஸ்டர் இருக்கிறத பார்த்தேன். ஒரு முறை அந்த டின்னர் டைம் நான் அவங்களுக்கு உணவு பரிமாற போது அந்த ஒரு சின்ன குழந்தை ஒரு தட்டு தூக்கிட்டு வந்தது. அந்த ஒரு தட்டு தூக்கிட்டு எனக்கு அரிசி கொஞ்சம் உணவு கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்புறம் மேலும் அந்த சின்ன பிள்ளை மேலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிச்சு. உனக்கு வயிறு சின்ன வயிறு, எனக்கு இவ்வளவு உணவு எதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அது சார் இல்லை எங்கள் அக்கா அங்கே நின்றுட்டு 2வது அங்கே கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து நான் உணவு அரிசி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற போது பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே மனசு ஒரு இதாக இருந்தது. ஆனால் ஒரே தட்டில் 2 சகோதரிகள் உணவு பரிமாறி அவங்க சாப்பிட்றது பார்க்கும்போது எனக்கு நான் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேங்கிறத நான் பார்க்குறேன். மற்றபடி இங்கே இருக்கிற மக்கள் இவ்வளோ பரிதாபமான நிலைமையில் இருக்கிறாங்களேன்னு சொல்லி நான் அவங்களை ரொம்ப லோவாலாம் நான் பார்க்குறதில்ல. அவங்க மீது எனக்கு ரொம்ப கருணையும் அன்பும் எனக்கு அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். இதெல்லாம் பார்க்கும்போது
என்னோட பிரச்சனையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க என்ன? Yeah, I come here to India and I see like the people on the street needing food and I'm just like, wow, here I'm over complaining that I ate in too much, and this man, he probably has never known what it's like to eat too much, and I'm like, okay, I feel really guilty that I felt like I've acted that way, and I am really blessed. Yes, I have to realize that I am very blessed, and with the blessings God's given us, we need to use it to bless other people. And so, yes. எஸ் சில சமயத்துக்கு நான் உணவு சாப்பிடும்போது அநேக உணவுகளை நான் வீணடிச்சிருக்கிறேன். எங்கள் சிஸ்டருடைய உணவை நான் எடுத்து சாப்பிடுவேன். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால் சில சமயத்துக்கு அங்கே இந்தியாவில் உணவு பொருட்களை வேஸ்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்வு அதிகமாக இருக்கும். இங்கே அமெரிக்காவில் உண்மையிலே வரும்போது ஒரு கொஞ்சம் உணவுக்காக அங்கே எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் பாடுபடுறாங்க பார்க்கும்போது ஒரு நிஜமாகவே நான் இங்கே மக்கள் படுகிற கஷ்டங்களை பார்க்கும்போது நான் நல்ல ஒரு பெரிய ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஓகே. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது உங்கள் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மினிஸ்ட்ரிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அமெரிக்காவில் வந்து அங்கே ஜாப் பார்த்தாலும் அதில் வருமானத்துக்கு இங்கே உள்ள சப்போர்ட் பண்ணுறாங்க, சர்ச்செல்லாம் கட்டுறாங்க. நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் உங்களுடைய இதிலெல்லாம் வந்து இங்கே இந்தியா மினிஸ்ட்ரிக்கெலாம் உங்களுடைய சப்போர்ட் இருக்குமா? நீங்கள் என்ன உங்களுடைய இது? So that actually is the plan, actually. So yes, as you said, okay. They were the ones who did the India ministry work first, right? Okay. And so I told them, but even before I came to India, I was like, let me train underneath you. Let me like start learning the reins from you. I can live in America, but my home country is not America. My home country is India. I cannot forget India. Okay. So I always want to continue my mission work in India over there. Okay, okay. ஆமாம், எங்கள் அப்பா அம்மா தான் இந்த ஊழியத்தை தொடங்கி ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்கள ஆப்வியஸ்லி எனக்கு அதுதான் என்னுடைய ஃப்யூச்சர். இந்த ஃப்யூச்சரில் அவங்கள தொடர்ந்து இந்திய மினிஸ்ட்ரியை நான் இந்தியாவில் செய்யக்கூடிய ஊழியங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அவங்கள தொடர்ந்து தான் ஆப்வியஸ்லி அவங்க தான் என்னை ட்ரெயின் பண்ணணும். அவங்க ட்ரெயின் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி நான் கற்றுக்கொண்டு இந்த காரியத்தை செய்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலுள்ளவனாக இருக்கேன். ஓகே. நீங்கள் உங்களுடைய Yes, I love coming to India, especially I like children. I like to work with the children and everything. And it gives you a sense of joy that you just can't get anywhere. Like helping people, helping children, it gives you a sense of joy that you can't give whenever you like buy things. Like sometimes I like to buy things, of course, but that type of happiness, thinking for the kids or giving them food or something, that gives me joy. And I love to help the children of India because they're just so sweet. And of course, I just love India. So ஆமாம், எனக்கு இந்தியா நான் ரொம்ப நேசிக்கிறேன். ரியலி ஐ லவ் இந்தியா. இங்கே இருக்க சில்ட்ரன், அங்கே இருக்க பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது நான் ரொம்ப விரும்புகிறேன், ரொம்ப ஆசைப்பட்றேன். அதன் மூலம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமாகவும் இருக்குது. அதனால் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபைனலாக சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்கலாம் பார்க்குறேன். ஆக்சுவலி லைஃப் பார்ட்னர், உங்களுடைய லைஃப் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னது? ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இந்தியனை தமிழரை முடிப்பீங்களா, தமிழரை முடிப்பீங்களா, இல்லை நீங்கள் ஒயிட் பீப்புளா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? So actually, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். Okay. So I'll be really honest right now. I guess I've been very independent, and so I'm more because I'm still in school right now. I'm still focusing on studying. Okay. And I'm also a bit childish, I think. Okay. I like to stay at home, but I trust in God that God will bring him to me, and the one thing that I need from him is that he has to love God. He has to love Jesus. He needs to be able to teach me the Bible. I'm gonna tell you, he needs to be able to beat my dad in a Bible competition. That's the kind of man that I'm looking for. Because my dad is really good at Bible trivia. Like, he can ask me questions, I'll be like, I don't know, I need to read my Bible more. But I need to find a man that can beat my dad in Bible trivia. Okay. That's something that I would like. ஆமாம், உண்மையை சொல்ல போனால் இப்போ நான் போய் எந்த ஒரு நபரையும் ரொம்ப தேடி கல்யாணம் பண்ணிக்கணுன்னு நான் எதுவுமே விரும்பலை. நான் இன்னும் குழந்தைத்தனமாக தான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் படிச்சுட்டு நான் இண்டிபெண்ட்டாக சந்தோஷமாக இருக்கிறத விரும்புகிறேன். மேலும்
எனக்கு வர நபர் நிச்சயமாக எனக்கு வேதாமத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் நல்ல என்னை காட்டிலும் அவர் திறமை படித்தவராக அவர் இருக்கணும் வேதாமத்தில். இன்னும் சொல்ல போனால் எங்கள் டேட் அளவுக்கு ஈக்குவலாக அவர் பைபிள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். உண்மையிலே அவர் பைபிள் குவிஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்துவார். அவர் எங்கள் அப்பா வந்து பைபிள் குவிஸில் நடந்தாருன்னா அவரை பீட் பண்ணுற அளவுக்கு எங்கள் ஒரு மனுஷன் இருந்தாருன்னா நான் வந்து யோசிச்சு பார்ப்பேன், சிந்திச்சு பார்ப்பேன். மற்றபடி ஆனஸ்ட்லி எனக்கு கடவுள் கொண்டு வர ஒரு நிச்சயமாக கடவுள் எனக்கு ஒரு ஆர்டர் கொண்டு வருவார். ஆனால் நானும் போய் இப்போ யாரையும் நான் தேட விரும்பலை. ஆமாம் ஆமாம். ஸோ அது இந்தியன்ஸா யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இந்தியனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். It's more preferences to Americans because their lifestyle is more aligned with what I'm saying. From what I've seen, the Indian lifestyle isn't really like the family. There's some cultures that I'm not really familiar with, so the American lifestyle is a little more comfortable for me. And so, and also they're like the American husband, sometimes they really respect the wife, and so they treat the wife as an equal partner. And so that's something that I really appreciate. Okay. ஆமா, அது நான் இந்திய கல்ச்சர்ல கொஞ்சம் நான் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. அதனால் நான் அமெரிக்காவுடைய கல்ச்சரில் அமெரிக்கனில் அந்த மாதிரி ரொம்ப ஓரளவுக்கு எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அமெரிக்கன் அந்த ஹஸ்பண்ட்ஸு அவங்கெல்லாம் ஒய்ஃபை வந்து ரொம்ப ஈக்குவலாக அவங்க ட்ரீட் பண்ணுறத நான் பார்க்குறேன். அது இந்த இந்தியன் கல்ச்சரில் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது. அதில் சில இந்தியன் கல்ச்சர் சிலதெல்லாம் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணல. ஆனால் அமெரிக்காவில் அது வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனஸ்ட்லி நல்ல ஒரு குட் கிறிஸ்டின் ஃபேமிலியில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஈக்குவல் ஒய்ஃபுக்குள்ள ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்து நல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துறது அமெரிக்கன் கல்ச்சரில் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அந்த மாதிரி கல்ச்சர்ஸ் இருக்குது. அதில் லீனிங் டுவர்ட்ஸ் அதை குறித்து அதில் சாஞ்சு நான் இருக்கிறேன். மற்றபடி இந்தியாவில் இருக்குது, பட் ஆனால் சிலதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே பிரியமில்லை. ஆமாம், ஆனால் நான் எது பிரியமில்லைன்னு சொல்கிறேனோ அது அமெரிக்காவில் ஈஸியாகவே இருக்கிறத நான் பார்க்குறேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பேரண்ட்ஸ் தான் வந்து பார்ப்பாங்க அலைன்ஸ் லைஃப் பார்ட்னர்லாம் வந்து. நீங்கள் உங்களுடைய ரோல் பேரண்ட்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்கீங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சர்ச் பண்ணுறதுல? No, my parents, they never forced me. They're not arranging anything for me. They're not holding a gun and saying like, this is who you need to marry or anything like that. They let me choose. They believe in me. They trust in me. But also that doesn't mean like I'll just go run off with any older person that I just see on the street. I obviously will introduce him to my parents, right? And my mom has always jokingly said, whoever your future husband is, I need to sit down with him first. He needs to sit with me for 3 interviews. And only when he passes all 3 interviews, I maybe will think about it. Like with him, I may be comfortable. With her, I don't know. I have to pray for him. ஆமாம். இல்லை, உண்மையிலே என்னோட பெற்றோர்கள் வந்து இந்த விஷயத்தில் அவங்க வந்து என்னை கட்டாயப்படுத்துறதில்ல. துப்பாக்கி கொண்டு காட்டி இதுதான் புருஷன், இதுதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸு எதுவும் சொல்கிறதில்ல. ஆப்வியஸ்லி தே வில் ஆல்சோ அலோ மீ டு சூஸ் மை ஓன் பார்ட்னர். ஆனால் எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நீ ஒரு ஆடவனை கண்டுபிடிச்சின்னா கொண்டாந்து எங்கள் முன்னாடி நிறுத்து, நான் அவனை 3 இன்டர்வியூ பண்ணுவேன், 3 கேள்வி கேட்பேன், அதெல்லாம் அவன் பாஸ் பண்ணாதான் அவன் புருஷனாக வருவான், இல்லைன்னா கிடையாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அப்பா பரவாயில்ல, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஆனால் எங்கள் அம்மா இருக்கிறாங்களே, ஐயோ அவ்வளோதான், எங்கள் அம்மா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ஆமாம், அது ரொம்ப டிஃபிகல்ட்டு தான். ஆமாம். நீங்க சொல்லுங்க உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். I have no expectations. No expectations. No. You know, wait, hold on. You're seeing her smiling over here. She's like, she will. I pray more for him because he's gonna have a hard time with her. She will sit on his head, so I pray for him. ஆமாம். இது என்னை பொறுத்தவரை எனக்கு எந்த ப்ரிஃபரன்ஸும் இல்லை. யோசிக்கிறேன், நான் உங்களுக்காக நான் என் சிஸ்டருக்காக நான் பேசுகிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது. உண்மையிலே
பாவம் ஐயோ பாவம் அந்த பையன் அவனுக்காக நான் ரொம்ப பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். இவமே அவன் தலை மேலே ஏறி உட்காந்துக்குவா. அதனால் அந்த அளவுக்கு இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இது இருக்கிறான். அதனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இவளுக்கு ஒரு நேச்சர். என்னை போல இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நேச்சர். Yeah, God knows the person, and so I'll just pray. I'll be like, Indian or American? யாரு? whatever God says. I honestly haven't given it that much thought. I'm not I don't think that much far ahead about that kind of stuff. Honestly, I should, but I really don't. And I just pray to God. And my mom and my dad have always said, like, the person that you do marry, you always have to be smiling. My mom and dad are saying, if the smile ever disappears, we're showing up at the front door. So, yes, got to love God, got to love us and our family. And நான் ஒன்றும் இந்த மாதிரி ஆடவும் நான் ஒன்றும் நினச்சேன், எந்த தாட்ஸும் இந்த மாதிரி நினச்சும் நான் பார்த்ததில்லை. ஆப்வியஸ்லி கர்த்தர் எனக்கு என்ன எப்படி வழி நடத்துகிறாரோ அப்படி வழி நடத்தட்டும், அவர் நான் பார்த்துட்ருக்கிறேன். மற்றபடி எனக்கு இப்போதைக்கு எந்த ப்ரிஃபரன்ஸஸும் எதுவும் நான் வச்சுக்கிறது இல்லை. அது ஆப்வியஸ்லி நான் எல்லாத்துமே கடவுள்கிட்ட நான் விட்டுருவேன். அதே மாஸ்டர் உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். ஆக்சுவலி நீங்கள் கூட சொன்னீங்க பேசும்போது நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். ஸோ இப்போ நிறைய இஷ்யூஸ்லாம் போகுதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ கூட ஒரு பொண்ணு ரொம்ப டவுரி ப்ளஸ் எல்லாமே கொடுத்து கூட ஒரு சேம் கேஸ்ட்லாம் பார்த்து கூட மேரேஜ் பண்ணி கூட நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம், சூசைட் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? புரஜாதி மக்கள் திருமணம் பண்ணுற ப்ரொசீஜர் வேறு, கிறிஸ்தவர்கள் திருமணம் செய்கிற மெத்தட் வேறு. இப்போ நான் இப்போ எங்கள் பிள்ளைகள் சொல்லும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அதில் என்னுடைய மாடல் முதல்ல ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அவங்க வீட்லேயும் கல்யாணம்னு ஒன்று வருது, ஈசாக்குக்கு பெண் தேடணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்போ ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை போல சீமான் ஒருவனும் இல்லை அப்படின்னு இருக்கு. ஸோ பயங்கரமான பணக்காரர், செல்வந்தர். ஆனால் அந்த செல்வத்தை வச்சு அவர் அந்த ஸ்டேட்டஸ் பொண்ணு தான் வேணும்னு அவர் தேடலை. செல்வம் இருந்தாலும் அவர் தேவனை விசுவாசித்தார். நம் மகனுக்கு பொண்ணு வேணும் அப்படிங்கும் பொழுது தேவனை தான் விசுவாசித்தார். ஸோ எலியேசர் அனுப்பும்போது எலியேசர் இதே அவங்க பாஸ் எப்படி ஜெபிக்கிறாரோ அதே போல தான் எலியேசரும் ஜெபிக்கிறாரு. எங்கள் மாஸ்டர் ஐசக்கு வர கேர்ள் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது அதே மாதிரி கர்த்தர் செய்கிறாரு. அப்படி வரும்போது தான் இந்த ரெபேக்காவை கொண்டு வராங்க. ஸோ அந்த ஸ்டோரி எப்பயுமே எனக்கு உள்ளத்தை கவர்ந்த ஒரு ஸ்டோரி. அதனால தான் எங்கள் ஃபஸ்ட்டு பேபி கேர்ள் பிறந்திருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நானும் ஹஸ்பண்டும் டக்குன்னு அந்த பேபி பேர் ரெபேக்கான்னு வைக்கணும் அப்படின்னு அதில் கன்ஃபியூஷனே கிடையாது. அந்த மாதிரி இருக்கணும். ரெபேக்கானா குணவதி. அவங்க ரொம்ப அவங்களுக்குலாம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, வெரி குட் கேரக்டர்ஸ். அதாவது ஒரு பணக்கார வீட்டு பெண்ணாக இருந்தாலும் வேலை செய்யாமல் மற்றவங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இந்த பொண்ணே வேலை செய்யுது. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது. அனிமல்ஸ்ட்டை அன்பு காட்டுறாங்க. அந்த எலியேசர் அவங்கள அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, இல்லை பாருங்க எங்கள் அப்பா பேரண்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எதுக்கு வந்தாருன்னு தெரியாது, ஆனால் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை அவங்க அவ்வளோ தூரம் கவனிக்கிறாங்க. அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்குரிய எல்லா வசதிகளும் செய்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் கூட அந்த அம்மா ரெபேக்கான்ற பெண் ஆட்டிடியூட் காட்டல. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்கன்னா ஆட்டிடியூட் காட்டிட்டு என்னைக்கு எப்போ கிளம்புறீங்க எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு கேட்கறதுலே நம்மளுக்கு தெரியும் இவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்காங்க. ஆனால் ரெபேக்கா அந்த மாதிரி என்ன பேச்சும் பேசுகிறேன். நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இருந்துட்டு போங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்கள் கொடுக்குறோம். பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி இருதயம் இருக்கிறவங்களுக்கு தான் சமாதானம் பண்ணுகிறவங்க பாக்கியவான்கள். அவங்க பூமியை சுதந்திரிப்பாங்க. அந்த அவ்வளோ பெரிய பணக்கார செல்வந்தராகிய ஆபிரகாம் அந்த ப்ராப்பர்ட்டியே ஓன் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு பிளெஸிங் வருது. இந்த அம்மாவுடைய தாழ்மையான குணமும் வீட்டுக்கு வர விருந்தினர்களை கவனிக்கிறதும்
அந்த அம்மாக்குள்ள அது காட்லி கேரக்டர் அது பாரு. மேரேஜ் ஆகி 2 வருஷத்துல 2 குழந்தைங்க இருக்கணும்னு எதிர்பார்த்துருப்பாரு. ஆனால் அவங்களுக்கு ஒரு குறை இருந்தது. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அந்த குணவதிக்கு வந்த ஹஸ்பண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமைசாலி. இந்த அம்மாவை எந்த விதத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ரெபேக்காளுக்காக அவர் ஜெபித்தார். அப்படி ஒரு ஹஸ்பண்ட், இந்த மாதிரி கேர்ளுக்கு அப்படி ஒரு ஹஸ்பண்டை கர்த்தர் கொண்டு போது அவங்கள ஆசீர்வதிக்கிறார். ஹவ் யூ ட்ரீட் யுவர் ஒய்ஃப், அதுதான் வேணும். ஏன்னா 4 செவத்துக்குள்ளார இருக்கிறதா உண்மை. வெளியில கைகோத்தி நடக்கிறது, இந்த ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் போடுறது எல்லாமே வந்து ரீல்ஸ் தான். 80% ரீல் தான். ஆனால் அந்த செவத்துக்குள்ள ஆமாம். ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளார அவருடைய பேரண்ட்ஸ் இல்லாம, இந்த கேர்ளோடைய பேரண்ட்ஸ் இல்லாம இவங்க 2 பேர் மாத்திரம் வாழ்றாங்க பாருங்க. அதை தேவன் பார்க்குறாரு. அந்த ரிலேஷன்ஷிப்பு எப்படி இருக்கு, அதை வச்சுதான் பிளஸிங்ஸ் வருது. ஆனா நிறைய பேர் அந்த 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 சீக்ரெட் லைஃப் இன்சைட் த 4 வால்ஸ்ங்கும் போது அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மனைவிகளை கசந்து கொள்றது, வாய்க்கு வந்தபடி பேசி கொள்றது, இப்படிலாம் இருக்கும்போது கர்த்தர் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு மல்கியால, உனக்கும் உன் இளவயது மனைவிக்கும் சாட்சியாக நான் நடுவில் நிற்கிறேன். நீ என்ன சொன்ன, அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு, இது எல்லாம் எனக்கு தெரியும். மேரேஜ்ங்கிறது காட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். அது நம்ம வந்து ரொம்ப அருமையா அதை வச்சுக்கணும். ஒரு 3 இன்டர்வியூ கேட்குறேன்னு சொன்னீங்க. அவங்க மாப்பிள்ளை வர்றவருக்கு என்ன இன்டர்வியூ சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். நீட் டெஸ்ட் வைப்போம், இதான் கொஸ்டின் பேப்பர்னு நீங்க நியூஸ் பேப்பர் அடிச்சு கொடுப்பீங்களா? அதை எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் கர்த்தர் வந்து உங்களை படிக்கும் போது இந்த சிரிப்போட தான் படைச்சாரு. இந்த சிரிப்பு, இந்த லாஃப்டர், இந்த இன்னசென்ட் லேம் மாதிரி அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாப்பியாகவும் சின்சியராகவும் ட்ரூத்ஃபுல்லாகவும் இருந்துட்டு இருக்காங்க. இந்த சிரிப்பு சந்தோஷம் வந்து கொஞ்சம் கூட மாறக்கூடாது மேரேஜ்க்கு. அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நான் இருக்கு. அவளை கேட்டீங்க, நான் சொல்றேங்க. அதாவது எங்களோட மேரிட் லைஃப் நான் சொல்றேன், என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்கு. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ ஜான் அண்ட் ஜாஸ்மின், நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கிற மாதிரியே உங்க வரப்படும் மருமகனும் உங்க மகளும் குடும்பம் நடத்திட்டு இருந்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ரைட்டுங்களா? நான் எப்படி என் மனைவியை ட்ரீட் பண்றேனோ, மனைவி எப்படி என்னை ட்ரீட் பண்றாங்களோ அதே மாதிரி தான் எனக்கு வர மருமகனும் என் மகளை ட்ரீட் பண்ணணும், என் மகளும் மருமகனை ட்ரீட் பண்ணணும். அது நான் ஜென்யூன் எக்ஸ்பெக்டேஷன் தான். ரெண்டாவது, கிறிஸ்துவுக்குள் ஆண் பெண் என்கிற வித்தியாசம் கிடையாது. இப்போ ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம உட்காருன்னு மனைவியை கேவலமா பேசுறது, டிஸ்ரெஸ்பெக்டா பண்றது, அதெல்லாம் இந்தியாவோட சரி. இது அமெரிக்கா, நீங்க கேட்குற கேள்வி வந்து அமெரிக்காவுக்கு ஒத்து வராது. அமெரிக்காவில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, போன்றுவாங்க ஒரேடியா. அது மாதிரி அதெல்லாம் ரொம்ப வெரி, அமெரிக்காவில் வந்துட்டா அது அந்த குடும்ப வாழ்க்கை வேற, கண்டிப்பாக அது வேற. அதுங்க இருந்தால் தான் நீங்கள் மனைவியை கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்துகிற ஒரு மனுஷனால தான் அங்கே சமாதானத்தோடு அந்த அமெரிக்க குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியும். இல்லைன்னா அது வெரி டிஃபிகல்ட். அது பார்த்தனவே சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒரு மனைவியோட வரல, இவன் சிங்கிளாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது வெறும் வேலை செய்கிற மத்தியில் உங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் தான் கிடைக்கும். இல்லை, அந்த இன்டர்வியூ பண்ணுற பொசிஷனில் பேனலில் நான் உட்காந்துருக்கறனால தான் எனக்கு தெரியும். அதுலலாம் அவங்களாம் இன்டர்வியூலாம் பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் வாட் யூ திங்க் அபவுட் திஸ் மேன் அப்படிங்கிறப்போ அவனுடைய பர்சனாலிட்டி என்ன, இவன் வந்து பொண்டாட்டி சண்டை போடுற மாதிரியே அதே ஆட்டிடியூடோட இங்கே வந்து சண்டை போடுவானா, எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. இவனுக்கு குடும்பமே நடத்த தெரியாத நம்ம இவனை வந்து நம்ம இன்ஸ்டியூஷன் கொண்டாந்து என்ன பிளெஸிங்ஸ் கொண்டு வருவான், அந்த மாதிரி ஃபிலாசபிக்கலாக தான் திங்க் பண்ணுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. சில சமயத்துக்கு லே ஆஃப் வரும்போதெல்லாம் லே ஆஃப்னா வேலையை விட்டு போங்க, அதாவது கம்பெனி சரியாக போகல வேலையை விட்டு போங்கன்னு சொல்கிற போது சில எம்ப்ளாயிஸ் எல்லாம் போய் ஹே மேன் கேன் யூ கன்சிடர், பாஸ் கிட்ட அவங்க மேனேஜர்கிட்ட போய் ஹே கேன் யூ கன்சிடர் ஐ ஹவ் 3 or 4 birds to feed அப்படின்லாம் சொல்லும்போது அவங்க ஓகே டெஃபினெட்லி கன்சிடர் பண்ணி வேலையில் வச்சுக்கிறதுக்கு அவங்க நல்ல முயற்சி எடுப்பாங்க. அதனால் ஒரு குடும்பத்தை வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு பாஸ்ட் ஒரு தடவை அமெரிக்கா வந்திருக்காரு. சரி. அவருக்கு இந்தியா தமிழ்நாடு தான். இவர் வந்து ஏர்போர்ட்ல இருந்து வர்றாரு. ஸோ இவங்கெல்லாம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ரிசீவ்
இவர் வந்து கல்யாணத்தில் மாப்பிள்ளை நடந்து வர மாதிரி இவர் நடந்து வர முன்னாடி. ஓகே. இந்த அமெரிக்கன்ஸ்லாம் ஒரு ஒய்ஃப் எங்கன்னு தேடுறாங்க. அந்த அம்மா சேலை கட்டிட்டு நடக்க முடியாம தூக்கி சொருகிட்டு 4 பாக்ஸஸ் புது மாப்பிள்ளை ஏட்டம் நடந்து போறாரு. இந்த அம்மானால தள்ளவும் முடியாம புசுன்னு இந்த ட்ராலியில தள்ளிட்டு இத பார்த்த உடனே இதை பார்த்தாலே இது சரியில்லைன்னு தெரியுது. நாங்க அரைவலுக்கு நின்றுட்டு இருக்கிறோம் உங்களை ரிசீவ் பண்ண. பட் we found out who you are. இந்த மாதிரி ஒய்ஃப் வந்து இப்படி தள்ளிட்டு வராங்களே, நீங்க என்னத்த காஸ்பல் எங்களுக்கு சொல்லி கொடுக்க போறீங்க? அதனால அங்க டிபார்ட்மெண்ட் இருந்து பாருங்க, போய் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே அடுத்த பிளேனை பிடிச்சி போயிருந்தேன். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஒரு மேட்டர். ரொம்ப அமெரிக்காவில் அது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்குறாங்க. அமெரிக்காவிலேயே பிறக்கலைனாலும் சரி, அமெரிக்காவில் அவங்க எப்படி அவங்க மனைவியை அவங்க ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்க செய்கிறது. இதெல்லாம் தான் அந்த 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 கண்ட்ரி ஒரு டாப்பாக கொண்டு போகிறோம். ஆக்சுவலி பணம் மணினா அமெரிக்கா, இந்தியாவிலேயே பணம் நிறைய இருக்குது. இந்தியா போல ரிச் கண்ட்ரி உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதான் அமெரிக்காக்காரனே சொல்லிட்டேன், அமெரிக்கன்ஸ்னே சொல்லிட்டேன். இந்தியா போல ரிச் கண்ட்ரி உலகத்திலேயே இல்லை. ஆனால் அது நீங்கள் வச்சுக்கிறது பொறுத்தான இருக்குது. அதாவது அது எப்படி நல்ல ஒரு அருமையான டாபிக் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபைனலாக ஒரு கொஸ்டின்ஸ், உங்களுடைய ஃபியூச்சர் விஷன் என்ன? நீங்க ஒரு டாக்டரா படிக்கிறீங்க, நீங்க ஃபியூச்சர்ல என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய விஷன் லைஃப். Yes, so my end goal is that I graduate with a doctorate program, I get into a good job. Okay. And one day I'll get married, I'll have children, but I will still always be involved in ministry work. Every week, like as I am right now, every week, my favorite thing to do is Sunday school. I've taught Sunday school since I was in high school, so about 7 or 8 years I've been teaching Sunday school, and that's the thing that I love the most. And so I cannot imagine going 1 week without doing Sunday school. So when I become the doctor and I get married and I have children, I still will always be doing ministry work because that's something that I love doing the most. Yes, எனக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தைகளை பெற்று குடும்பம் நடத்தணுங்கிற ஆசை ஒரு பக்கம் எனக்கு இருக்குது. இருந்தாலும் நான் வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது நான் பிரதானமாக என் வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன். இதில் மிக முக்கியமானது, ஆமாம், நான் இப்போ என் குழந்தைகளுக்கு சண்டே ஸ்கூல் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அது எனக்கு மிக ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஊழியம். சண்டே ஸ்கூல் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அது போக எங்கள் அம்மா அப்பாவோடு சேர்ந்து மற்ற ஊழியங்களை செய்கிறதும் எனக்கு ரொம்ப ஆசை. And for me, I always, every time I come up with some plan, it always says something else. But I could say like everything that I want, like kids, husband, house, all that type of stuff. But ultimately, who knows the future? That's what we plan for. But we never know the future. Only God knows the future, and God knows the future, and so He knows what plans that we have. He knows plans to prosper us and not to harm us, but to give us hope in a future. And hopefully, that future is going to be good because only good things come from God, and so that's what we have to trust. And so sometimes I have to put aside what I want to do and listen to what God has to say. But yes, like my sister said, one thing I want to for sure do in the future is to sing for Jesus. That's one thing I do not ever want to let go, is letting go of praising God. I will always sing and play my instruments to Jesus. I can see myself doing that in the future. To the day I die. To death. பெரும்பாலும் நான் ஒரு திட்டமிட்டேன்னா அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. அதனால நான் ஒன்று நினைக்கிறேன், அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ஃபியூச்சருங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். இருந்தாலும் ஆமாம், ஐ லைக் டு ஹேவ் சில்ட்ரன், மேரீடு, அம்மா, குடும்பம் நடத்தணுங்கிற ஆவல் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் God knows the future. அவருக்கு தான் அந்த எதிர்காலத்தை பற்றி தெரியும். ஆமாம், நான் உனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன், நல்லா ப்ராஸ்பர். இட்ஸ் நாட் ஐ ஹாவ் த பிளான் ஃபார் பிரைட் ஃபியூச்சர், பிரைட் பிளான். அதாவது ரொம்ப ஒளிமயமான ஒரு திட்டம் நான் உனக்காக வைத்திருக்கிறேன். உன்னை சீரழிக்கவோ அல்லது உன்னை கஷ்டப்படுத்தவோ அந்த மாதிரியான ஒரு திட்டமல்ல. உனக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வைத்திருக்கிறேங்கிற வாக்குத்தத்தத்தை வேதத்தில் இருக்குது. ஆகவே ஆனால் உண்மையிலேயே ஃபியூச்சருங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். அவர் நல்ல நமக்கு ஃபியூச்சர்ஸை வைத்திருப்பார்.
என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கர்த்தரை புகழ்ந்து துதித்து பாடிக்கொண்டிருக்க வேண்டும். அது என்னுடைய ஆசை. நான் இந்த உலகத்தை விட்டு மரித்து போகும் வரை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். உண்மையிலேயே என் எதிர்காலம் கடவுளுக்கு தான் அது தெரியும். ஆனாலும் அவரை நான் உறுதியாக பற்றி கொண்டு எதிர்காலத்தை அவரை நம்பி நான் இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 2 பேருக்கும். Thank you for having us. ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பொறுமையாக நிறைய விஷயங்களை எங்கள் வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினே எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள்.